ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எம்பிஎஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எஸ்எம்பிஎஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏசி வோல்டேஜ் 230 டிசி வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் 10 ஆம்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம வேரியபிள் டிசியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டிசிலேருந்து வேரியபிள் ஏசியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் இருக்கும், அப்புறம் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபில்டர், இது மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் உள்ள இருக்கும். டிசி வோல்டேஜ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பிக்கப் ஆகிறதுக்காக இந்த எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட் டிசி வந்து பேட்டரிக்கு தரும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் மைனஸ் வந்து பேட்டரிக்கு போகும். மேலே வந்து சிங்கிள் ஃபேஸ் நியூட்ரல் எர்த் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். மெயின் சப்ளை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிங்கன்னா மெயின் சப்ளை கிரீன் கலர் லைட் எரியும். இப்போ வந்து பூஸ்ட்டில் வந்து ரெட் கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது எதுக்குன்னா பேட்டரி வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பூஸ்ட் வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். அப்போ வந்து கிரீன் கலர் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பேட்டரி வந்து பிக்கப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த பேட்டரி வந்து இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் பிக்கப் ஆகிறதுக்காக ரெடி கண்டிஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.